வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வீட்டில் ஒரு மூலையில் இருந்தவங்க இப்போ அப்படியே சும்மா எல்லா தவளையும் சும்மா ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு பக்கம் அட்டா அந்த வீட்டோட ராணியே நான் தாண்டா அப்படின்ற மாதிரி இருந்தவங்கள ஓரமாக உட்கார வச்சு ஒரே அடியாக ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் பேச்சுக்கு விஜய் வந்து நீ என் மனசில் நீ எங்கே இருக்க தெரியுமா, உன்னை யாராலையும் எங்கேயும் எட்டுன்னு போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில் மட்டும் வடையாக சுட ஆரம்பிக்கிறாரு. நீ சுட்ட வடையில் எவ்வளோ பெரிய தெரியுமாயா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குங்க. காக்கா வடையை தூக்கின்னு போன கதை இருக்கே, அந்த மாதிரி தான் நம்ம ரேணுகா வந்து அழகா நம்ம தலைவன் கௌதமா அப்படியே சும்மா தூக்கின்னு போறாரு விஜய. என்னடா விஜய் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடக்கலாமடா, விஜயோட வாழ்க்கை எதுக்கடா இப்படி ஒரு பக்கம் புரட்டி அடிக்குது, விஜய மாதிரி அழகா பிறக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த பக்கம் ரேணுகா, இந்த பக்கம் மல்லி, அந்த பக்கம் நிஷா, இந்த பக்கம் நூற்றி பேர் என்ன ரஞ்சிதம், இவங்க 4 பேரும் அப்படியே சும்மா சுற்றி நின்று இருக்காங்க. சுற்றி எல்லாரும் என்னதான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த சிங்கிளாக இருக்காங்களே பசங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே சும்மா ரணகலமாக இருக்கும். ஒரு பக்கம் அப்படியே கொதிக்கும் ரத்தமெல்லாம், என்னடா இது நமக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலையே, நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா பூந்து விளையாடிடலாம் பார்த்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பரவாயில்ல, பவரே கட் ஆனாலும் நாம் அப்படியே சும்மா அழகாக க்யூட்டாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கோம். சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க யார் என்ன அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. சுடரி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரியோட ஒவ்வொரு ஆக்ஷன் ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படியே சும்மா பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் இப்படியெல்லாம் சுடரி பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சுடரி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே கேவலமாக இழிவாக இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறா, இவளுக்கு மனசாட்சின்றதே ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனசாட்சின்றதை கழுத்தி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க நம்ம சுடரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சொத்தை எப்படியாவது நம்ம ஆளணும், இந்த சொத்து தான் நமக்கு எல்லாம், அந்த சொத்தை யாருக்காகவும் எதுக்காக விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான எண்ணத்தோட சுற்றின்னு இருக்காங்க. ஏன் சுடரி எதுக்காக இந்த மாதிரி சுற்றுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த பாசம் அக்கறை கேரிங் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே இல்லைடா, என்னை பொறுத்த வரைக்கும் சொத்து இந்த சொத்தை சுருட்டிக்கிட்டு ஒரே அடியாக நான் போயிடணும், என்னோடய வாழ்க்கையை போய் நான் செட்டில் பண்ணிடணும். அதை விட்டு இவன் கஷ்டப்படுறான் அவன் வாழ்க்கை இப்படி இருக்குது இவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வாழ்க்கை என்னால் கம்பேர் பண்ண முடியாது. என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சிக்கணும், கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் போயிட்டு அங்கே பிச்சை எடுத்துன்னு கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். பிச்சை எடுக்க விட்டாங்க, அதுவும் என்ன ரோட வீதியாக பைத்துக்காரி மாதிரி பிச்சை எடுக்க விட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குற மாதிரி தான் இந்த கதிரேசன் அப்படியே சும்மா எனக்கு அப்பனா வந்திருக்கான். இதை பயன்படுத்திக்கிட்டு ரேணுகா உருவத்தில் இருக்கிற நான் எல்லா சொத்தையும் ஆட்டியா போடணும், அபேஸ் பண்ணணும், இதுதான் என்னோட எண்ணம், இதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக அப்படியே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லியும் கதிரேசன் 2 பேரும் சேர்ந்து மருத்துவமனைக்கு போனாங்கல்ல, அங்கேருந்து டாக்டர் இருந்து எப்பா சாமி இவளை கூடிய ஒரே கூட கூட்டின்னு போயிருங்க, இவளெல்லாம் திரும்ப கூட்டின்னு வந்துட போகிறீங்க, டென்ஷன் ஆயிரம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. என்னடா இது, ஏன் எதனால் நீங்கள் டென்ஷன் ஆயிருவீங்க, அப்படி என்ன பண்ணாங்க, ஏமா பைத்தியமே இல்லாத ஒருத்தர் கூட்டு வந்து பைத்தியம்னா நாங்கள் எப்படிமா ஒரு பக்கம் நம்ப முடியும், அவள் தெளிவாக பேசுகிறாமா, என்ன பண்ணுறது அப்படியே சும்மா நீங்கள் இப்போ கூட்டின்னு வந்துக்கிறதுனால தான் ஒரு பக்கம் தெளிவே இல்லாத மாதிரி பேசுகிறது இருக்கா. அவளோட ஆக்ஷன் ஒவ்வொரு மூமெண்ட் ஒவ்வொரு அசைவு எல்லாமே சொல்லுது, அவள் பைத்தியம் இல்லை அவள் வேற மாதிரி அப்படின்றது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஒரு பக்கம் அவள் பைத்தியம் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்திருக்கீங்க, என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலமா. ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மனோகர் அந்த சமயத்தில் வந்துடுறாரு குட்டையை கொலைப்படுறதுக்கு. டே நான் அப்போவே சொன்னல இவ யாரோ ஒருத்தி, இவ உண்மையான ரேணுகா இல்லை, இவ ஒரு சுடரி, இவ வந்து ஒரே அடியா எல்லாத்தையும் அபேஸ் பண்ண போறதுக்கு தான் வரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த புண்ணியமா இன்னாரங்காட்டி நான் நச்சின்னு இருந்தான், இப்போ திடீர்னு வந்து லைட்டாக பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். என்னங்க பண்ணுறது, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தார், இப்போதான் ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு. அதனால் அதை பற்றி நம்ம பேசி போர் அடிக்க விரும்பலை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா, அவங்க ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெடியாக வராங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போகிற வழியில் எல்லாரும் ஒரு பக்கம் என்ன வெண்பா உனக்கு அம்மாவே இல்லைன்னு சொன்னால் இப்போ 2 அம்மா இருக்காங்க, உனக்கு ஊரெல்லாம் அம்மா போல் ஒரே சந்தோஷம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்துலேயும் ஆங்காரத்துலேயும் ஆடின்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமாக இருக்காங்க. சரி இருக்கட்டும், நடப்பதெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் வாழ்வது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த பவரை எதுக்குடா கட் பண்ணி வச்சுங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்குது நம்ம மேலே சோதனைன்னு சொல்லிட்டு. சோதனை மேலே சோதனை நம்மளுக்கு கொடுத்துனே இருக்கோம். ஆனால் எந்த சோதனை வந்தாலும் சரி வேதனை வந்தாலும் சரி உங்களுக்காக ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு செகண்டாக அப்டேட்ஸும் உயிரை கொடுத்து மூச்சை கொடுத்து நாங்கள் 2 பேரும் போட்டுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அதுதான் உழைப்பு, அதுதான் மூச்சு, அதுதான்
பேச்சு அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. சரி ஓகே, நம்ம வெண்பா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பாவோட ஒவ்வொரு அசைவிலும் ஒரு பதில் இருக்குது. ரேணுகா அங்கே இருக்கக்கூடாது, ரேணுகா அங்கே இருக்கக்கூடாது, ரேணுகா அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்பா நீ இப்போ சுவாசப்படுறேன் ஆனால் அவங்க வீட்டில் அதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங்கில் தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நடிப்பேச வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை, தருகை, டாடா, பை பாய்.